ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டேட்டா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற யாரை எடுத்துக்கினாலும் சரி, இந்த டேட்டா ஃபீல்டில் இருக்க யார் எடுத்துனாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேக் போனாக இருக்கக்கூடிய எஸ்கியூஎல், அந்த எஸ்கியூஎலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஏ டு செட் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டுட்டோரியலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் எடுத்த உடனே நம்ம வந்து பேசிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ வந்து ஒரு ரீட்டைல் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கன்னு வச்சுங்களேன். ரீட்டைல் கம்பெனி அதோட டேட்டா பேஸ் எடுத்துக்கணும்னா, ஸோ அந்த டேட்டா பேஸில் டிஃப்ரெண்டான ஃபீல்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ரீட்டைல் கம்பெனிக்குள்ளே எடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கி விற்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து பொருள் வாங்கணும். ஸோ இது வாங்கி எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது அடுத்து விற்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை செயின் அப்படின்னு இருக்கும். சப்ளை செயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து பொருளை வாங்கி எடுத்துன்னு வர்றது, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொடுக்கறது. ஸோ ஒரு குடோன் இருக்குன்னா அந்த குடோனில் பொருள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து எல்லா கடைக்கு தேவையான பொருளுங்களை எப்படி சொல்றது டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையில பார்த்துவாங்க. ஸோ அடுத்து வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு 100 எம்ப்ளாய் ஒர்க் பண்ணாங்க, 200 எம்ப்ளாய் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இது பண்றது, சப்போர்ட் பண்றது, ரெக்ரூட்மெண்ட் பண்றது, ஸோ சேலரி இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே ஹெச்ஆர் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சேல்ஸ். ஸோ முக்கியமான விஷயமே சேல்ஸ் தான். ஸோ ரீட்டைல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்படின்னு தனியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ல இருந்து பொருள் எல்லாம் விற்பாங்க. பொருள்களை விற்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இருக்குது, டிஃப்ரெண்டான டேட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டா பேஸுக்குள்ள எப்படி டேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். டேபிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தல இப்போ சேல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மாதிரி சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், சப்ளை செயின், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ரீட்டைல் கம்பெனி அப்படின்ற அந்த டேட்டா பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேபிள்ஸ் இருக்கும். சேல்ஸ் டேபிள், மார்க்கெட்டிங் டேபிள், ஹெச்ஆர் டேபிள், சப்ளை செயின்ட்டு. ஸோ இந்த டேபிள்குள்ள டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ் பேசிக்காக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ காலம்ஸ் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ரோவும் பார்க்கலாம். ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் உள்ள இருக்கிற ஒரு காலம். காலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னா இப்போ இந்த சேல்ஸோடைய டேபிள் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட ஆட்ரிபியூட்ஸ், அதோட பண்பு என்னென்ன அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நேம், சேல்ஸ், என்ன ப்ராடக்ட் வாங்கினாரு, சாரி, ஸோ அந்த நேம், என்ன ப்ராடக்ட் வாங்கினாரு, அமௌண்ட் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோவில் காலம் இருக்கும். காலம் வந்து ஹெட்டர் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோ, அதாவது இது வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ரீட்டைல் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரீட்டைல் வந்து எந்த மாதிரி ஒரு ரீட்டைல் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது. ஸோ இவர் வந்து ஒரு நோட் புக் வாங்குறாரு வச்சுக்கலாம். ஸோ நோட் புக் வாங்குறாரு. அடுத்து அமௌண்ட் எவ்வளோ, ஒரு 40 ருபீஸ் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து குவான்டிட்டி 10 நம்பர்ஸ் வாங்குறாரு. ஸோ இதில் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி. ஸோ 10 நோட் புக் வந்து 400 வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் புரியும். ஸோ 400 ருபீஸ். இதில் டேக்ஸ் வந்து 10% 10% வச்சுங்க ரீட்டெயில்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்.
ஸோ 40 ருபீஸ் வந்து டேக்ஸ் அப்படி போகும். ஸோ இதில் வந்து அவர் எவ்வளோ மார்ஜினில் விற்கிறாருன்னா, ஒரு நோட் புக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு சாரி 30 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் 10% போயிடுது. ஸோ 4 ரூபா வந்து டேக்ஸில் போய்டும். ஸோ மிச்சம் 6 ரூபா வந்து ஒரு ப்ராஃபிட் நிற்கும். ஸோ இப்போ வந்து 10 நோட் புக் விற்றுறாரு. ஸோ மொத்தம் ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 60 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிளுக்குள்ள டேட்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்டு எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்துக்கிறாவே ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டா பேஸ். எல்லா டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இப்போ எக்ஸல் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு காலம் வந்து இருக்கும். ஸோ காலமோட நேம் வந்து நேம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து ப்ராடக்ட்டு, அடுத்து அமௌண்ட்டு, குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோன்னு வச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த நேம் வந்து ராம், ப்ராடக்ட், நோட் புக். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ், குவான்டிட்டி 1 வாங்குறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மல்டிபிள் ரோஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன். சாரி. ஸோ இப்போ இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமர் ராம் மாதிரி வேற யாரோ ஒரு பேர் வச்சுங்க, ஒரு 10 பேர் எக்ஸாம்பிள். ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க வச்சிருக்கிறாங்க இதை. ஸோ அவங்கள மாதிரி ஒரு 10 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸல் வந்து ஒரு டேட்டா பேஸ்னு எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேபிள். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் டேபிள் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு இமேஜினேஷனுக்காக. ஸோ இந்த எக்ஸல் இந்த ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரீட்டைல் ஷீட் அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இது இருக்குல்ல. ஸோ இது வந்து சேல்ஸுக்கு ஒன்று, ஹெச்ஆருக்கு ஒன்று, ஸோ இது வந்து மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இடத்துல டிஃப்ரெண்டான டேபிள் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேட்டா பேஸ்னா என்ன, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, டேபிள்ஸ்னா என்ன, ரோஸ்னா என்ன, காலம்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ சரி இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நம்ம ஏன் எஸ்கியூஎல் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கியூஎல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொரி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னு வச்சுங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம்னு வச்சுங்களேன். என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இது 3 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம போயிட்டு ஃபில்டர் பண்ணி ஈஸியாக வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபில்டர் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிவிடுவோம். இல்லை எனக்கு டேட்டா வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அதில் 10 எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸலில் வந்து ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸில் போட்டு வைக்கிறோம். ஸோ அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அதோட, எனக்கு வந்து டாப் 10 வேல்யூஸ் மட்டும் வேணும், இல்லை ஃபஸ்ட்டு 10 ரோஸ் மட்டும் கொடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு 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 காலம் மட்டும் கொடு அப்படின்ட்டு எப்படி கேட்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸோட ஆக்சஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாங்குவேஜ் தான் வந்து எஸ்கியூஎல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் எஸ்கியூஎலோட பேசிக். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல்ல எப்படி கொரி போடுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சொல்லி தரேன். கூகுளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கியூஎல் இன்ஸ்டால், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோனா என்ன அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு நிமிஷம், குழப்பமா இருக்குதுல்ல, அதுன்னு எஸ்கியூஎல் வேற எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்.
அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். பேக் எண்ட்ல இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஓப்பன் பண்ணவோ, ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. ஸோ, அந்த சாஃப்ட்வேர ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்டூடியோ தேவை. ஸோ, அந்த ஸ்டூடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, SQL சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டூடியோ. ஸோ, இந்த SQL சர்வர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஆக்சுவல் SQL. அதில ஓடக்கூடிய இன்ஜின். ஸோ, இந்த மேனேஜ்மென்ட் ஸ்டூடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் பஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ, ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள இன்ஜின் இருக்கணும். இன்ஜின் இருந்தா தான் பஸ் ஓடும். ஸோ, இந்த இன்ஜின் ஓடணும்னா நம்மளுக்கு பஸ் தேவை. கரெக்ட்டுங்களா? பஸ்ஸுக்கு இன்ஜின் தேவை. ஸோ அந்த மாரி இந்த 2மே இல்லாம நம்ம வந்து எஸ்கியூஎல் சர்வர வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி பண்றது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். எஸ்கியூஎல் சர்வர் டவுன்லோட் அப்படின்னு போனீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க எஸ்கியூஎல் சர்வர் 2025 ஆன் பிரெமிசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டெவலப்மெண்ட்டோட யூஸ் பண்றோம். அடுத்து வந்து அஸ்யூரோட யூஸ் பண்றதுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டெவலப்பர் இவங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன்ஸ் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷனான இந்த எஸ்கியூஎல் சர்வர் 2025 எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இந்த பஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணது நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎலோட இன்ஜின். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ, ஒரு ஆப், அதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நான் அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு தேட தேவையில்ல. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டாலர். அது கொடுத்தாலும் ஆகும், இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ 2024 இன்ஸ்டாலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இதுவும் சிம்பிளாக கிளிக் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் கேட்குது எல்லாத்தையும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எதுவும் இதில் பெருசாக எப்படி சொல்கிறது, புது விஷயம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே பேசிக்காக என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறது கொடுக்குறோமோ பேசிக் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிடணும். எஸ்கியூஎல் சர்வரும் இன்ஸ்டால் பண்ணோம், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய ஆப், ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை எப்படி ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எனக்கு பேர் காட்டுது, ஆனால் உங்களுக்கு காட்டாது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுக்குள்ளே இருக்கிற ஏன்னா நம்ம வந்து வேற எங்கேயும் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணல, அஷ்யூரோட கனெக்ட் பண்ணல, ஃபேப்ரிக்கோட கனெக்ட் பண்ணல, ரிஜிஸ்டர் சர்வரோட கனெக்ட் பண்ணல. நம்ம வந்து லோக்கலில் தான் வச்சிருக்கோம். நம்ம லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதை வந்து லோக்கல் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படின்ற அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பேசிக்காக இருக்கிற அந்த பேஜ் வந்து ப்ரோஸ் அப்படின்ற பேஜுக்கு வந்தீங்கன்னா அந்த லோக்கல் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த சர்வர் வந்து காட்டும். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன் தான். ஏன்னா நம்ம லேப்டாப்லேயே தான் அந்த சர்வர் இருக்குது. நம்ம வேற எங்கேருந்தும் பண்ண தேவையில்ல. ஸோ வேற சர்வர்ல இருந்து ஏதாவது கனெக்ட் பண்ணுறோம், நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம இந்த எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் இதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம லோக்கல் சர்வர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஸோ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ எல்லாமே பேசிக்கான வியூ தான். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த டேட்டா பேஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி இருக்கிற டேட்டா பேஸ். இப்போ எப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுற கொரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ் ஏதோ ஒரு நேம் வச்சுங்க.
யூடியூப் அப்படின்னு ஒரு ஏதாச்சும் வச்சுக்கோங்க, ஏன்னா யூடியூப் பிளேலிஸ்ட்டில். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் ஒய்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆல்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இது ரன் பண்ணுறதுக்கு, இல்லை இங்கே கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். ஸோ இப்படியே ஒன்று. ஸோ இது பண்ண உடனே இங்கே பாருங்க கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. அதாவது எந்த எரரும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த கமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஆனால் இங்கே காட்டணும், ஆனால் இங்கே காட்டல. சிம்பு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ அது ஏன் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்குள்ள இருக்கும், ஆனால் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து இந்த ரிஃப்ரெஷ் பட்டன் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ண அந்த ஒய்டி அப்படின்ற அந்த சர்வர் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒய்டியை யூஸ் பண்ணோம், நம்ம வந்து இத்தனை டேட்டா பேஸ் வச்சிருக்கோம்ல. ஸோ இதை எப்படி மாத்துறது, சுவிட்ச் பிட்வீன் டேட்டா பேசஸ், ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா பேஸ் போயிட்டு டேபிள் கிரியேட் பண்றது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் டேட்டா பேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு கம்பெனிக்கு ஒரு டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டிபி சிபி டிபி நியூ அந்த மாதிரி கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு, டிஃப்ரெண்டான டேட்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம கிரியேட் பண்றது, எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ் அப்படின்ற ஒரு கீ யூஸ் பண்ணோம். ஸோ யூஸ் டேட்டா பேஸ் நேம் அதை போட்டிங்கன்னா போதும். ஸோ யூஸ் ஒய்டி அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ யூஸ் ஒய்டி கொடுத்தீங்கன்னா, சாரி, ஸோ யூஸ் ஒய்டி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒய்டி டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடும். இல்லை யூஸ் சிபி அப்படின்னு அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணால் யூஸ் சிபி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து சிபி டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடும். ஸோ எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் பொறுத்தவரை இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ஒய் கேபிட்டல் டி போட்டிருக்கோம், இங்கே கேபிட்டல் ஒய் ஸ்மால் டி போட்டிருக்கோம். இப்போ ரெண்டுமே ஸ்மால் ஒய் ஸ்மால் டி போட்டாலுமே நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகும் தான். ஸோ இதை எரர் காட்டாது, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேஸ் சென்சிட்டிவ் இருக்கும், ஆனால் எஸ்கியூஎல் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா பேஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டிங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஒய்டி அப்படின்ற டேட்டா பேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான திங்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி டேபிள்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸும், ஹெட்டர்ஸ்னா காலம்ஸ் அண்ட் ரோஸாக வந்து டேட்டா சேவ் ஆகிருக்கும். நம்ம கிரியேட் பண்ணுற டேபிள் வந்து இங்கே சேவ் ஆகும். ஸோ அது நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ அடுத்து வியூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வியூஸ்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஹோல் நியூ கான்செப்ட். ஸோ டேபிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூஸ்னா என்ன அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து வந்து ப்ரோக்ராம் ரெடி, கொரி ஸ்டோர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அஸ் ஆஃப் நோ இதை விட்டுருங்க. ஸோ நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸுக்குள்ள டேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது, வியூஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து போக போக எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒய்டி அப்படின்ற டேட்டா பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் ஒய்டி. ஸோ ஒய்டி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் ஒன்று வச்சிங்களா. ஸோ இப்போ யூடியூப் அப்படின்னு இருக்குது. ஸோ யூடியூப் வந்து இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேபிள் என்ன அப்படின்னு சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேபிள் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிளில் ஒன் ஆஃப் த டேபிள் கிரியேட் பண்ண போகிற டேபிள் என்னன்னா சேல்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் டேபிள் சேல்ஸ். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இப்போ போடணும். அதாவது ஃபீல்ட்ஸ் அப்படின்னா அந்த காலம் நேம். ஸோ எப்படி பார்க்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கிரியேட் டேபிள் சேல்ஸ், சாரி. ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நம்ம பார்த்தல அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்சார் 50.
அடுத்து கஸ்டமரோட நேம் போட்டாச்சு. கஸ்டமர் ஐடி போட்டுக்கலாம்னு வச்சுங்க. கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் நேம், டேட். ஸோ இந்த வார்ச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காலம் தேவையோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ டேட், அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் நேமு, டேட்டு, அதுக்கப்புறமா அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினாரு அப்படின்றது. அடுத்து வந்து குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வாங்கினாரு, இவர் மூலிமா டேக்ஸ் எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், இவர் மூலிமா எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குது. அதே மாதிரி எந்த ஸ்டோரில் வாங்கினாருன்றதுக்கு ஒரு ஸ்டோர் ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த டேபிளில் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு, இந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சு. கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆகல. ஸோ என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷன் ஃபார் காலம் நேம் மஸ்ட் இன்க்ளூட் டேட்டா டைப். ஸோ நீ வந்து நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்ட, ஆனால் அந்த நேம் என்ன டைப் இருக்கணும். நேம்னா வந்து ஆடா, மாடா, குதிரையா, கழுதியா அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்கு சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படின்ட்டு இருக்குது. டேட்டா டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவோட டைப் என்ன, இது ஹியூமனா, இது டாங்கியா, இல்லை ஒரு ஹார்ஸா, இல்லை லயனா, டைகரா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா ஒன்று இருக்குன்னா அதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத ஒரு 4 வகையில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குனா வந்து என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸ்ட்ரிங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், சாரி, ஸோ டெக்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். அடுத்து இதுக்கப்புறம் டேட் பார்த்தாச்சு, நம்பர் பார்த்தாச்சு, பூலியன். வேற என்ன இருக்கு, ஸ்ட்ரிங்கு, டேட்டு, நம்பர். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் டேட்டா டைப். வேற எதுவும் புதுசாக ஒரு டேட்டா டைப் இருக்குது சான்ஸ் இல்லை. ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மெயினான டேட்டா டைப்பு. ஸோ இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். ஒரு ஒரு காலமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நேம்ன்றது ஸ்ட்ரிங்கு இல்லை டேட்டு அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு புரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட பேசும்போது ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும். சிட்டி ரோபோட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, டிவி போடு அப்படின்னா டிவி தூக்கி போடுதுல. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும். டிவியை சுவிட்சை போய் ஆஃப் பண்ணு, மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் கீழே தள்ளு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் நம்ம இப்போ. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி டைப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்ச்சர் அப்படின்ட்டு இருக்குது. வார்ச்சர், சார், இந்த 2 டைப் இருக்குது. பட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அடுத்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், டெசிமல், ஃப்ளோட், ஸ்மால் இன்ட், ஸோ லார்ஜ் இன்டிஜர் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ ஸ்மால் இன்ட், இன்டிஜர், டெசிமல், ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பூலியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒன்றுக்கு மென்ஷன் பண்ணோம். ஸோ ஸோ கேரக்டர்னா என்ன, வார்ச்சர்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைப் தானே. இதுலனா வார்ச்சர், கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தரோட நேம் வந்து நம்ம எத்தனை கேரக்டர் லென்த் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால டீட்டெயிலாக சொல்ல முடியாது, கிளியராக சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 10 லெட்டர்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 15 இருக்கலாம், சில பேருக்கு 20 கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண முடியாது.
ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம கேர் யூஸ் பண்றத விட வார்ச்சார் யூஸ் பண்றது பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்ச்சார் யூஸ் பண்ணும்போது இந்த மெமரியில ஸ்டோரேஜ் வந்து அதுக்கேத்த மாரி அலாட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து வார்ச்சார் வந்து ஒரு 50 லெட்டர்ஸ்க்குள்ள வரும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த நேம் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு 50 லெட்டருக்குள்ள வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 50 வரலாம், 20 வரலாம், 30 வரலாம். ஸோ வார்ச்சர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணா டைனாமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா மெமரி வந்து அலாட் ஆயிடும். கேர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 50க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நீங்க வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி அது 50 எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸ்பேஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 50 லெட்டர்ஸோட நம்மளுக்கு வந்து ஒரு பேர் வரணும் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 10 லெட்டர் தான் வருது. மிச்சம் 40 லெட்டருக்கு என்ன பண்ணும்னா ஸ்பேஸ்ன்னு ஃபில் பண்ணி வச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேற சேர் யூஸ் பண்றோம். ஸோ என்னது இது 50ன்ற 30ன்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க இருக்கிற ஒரு ஒரு வேரியபிள் பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதோட லென்த் எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40 கேர் 40. ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த 40 என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கேரக்டர் வரையும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கேர் யூஸ் பண்றத விட வார்ச்சார் யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ நேமுக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்ச்சார் 50 கொடுக்குறேன். ஸோ 50க்குள்ள இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்டோர் ஐடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான். 102, 103, 104, 105. ஆனா இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது? அது எங்கேயுமே நம்ம நம்பரா யூஸ் பண்ண போறோம். எல்லா இடத்துலயும் அது ஒரு ஐடியா தான் யூஸ் பண்ண போறோம். ஐடியா யூஸ் பண்றப்போ அது வந்து பேசிக்கா ஒரு டெக்ஸ்டா தான் எடுப்போம். ஸோ இது வந்து ஒரு பொது விஷயம். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்கோடா இருக்கட்டும், ஒரு மொபைல் நம்பரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடியா இருக்கட்டும், நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா அது நம்பரா இருந்தாலுமே நம்ம நம்பரா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு நம்பர்னா நம்ம வந்து அது மேல அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான ஆபரேஷன்லாம் பண்ணுவோம். ஆனா எந்த ஐடியா வச்சும் யாரும் மல்டிப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சேலரி வச்சு வேணா பண்ணலாம். ஆனா ஐடி வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ச்சார் டைப் தான். ஸோ ஸ்டோர் ஐடி வார்ச்சார் 50 போட்டாச்சு. இப்போ கஸ்டமர் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா வார்ச்சார் 50. அடுத்து ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் நேமும் வார்ச்சார் 50னே வச்சுக்கோங்க. இல்ல கஸ்டமர் ஐடி வந்து எனக்கு தெரியும் 4 டிஜிட் தான் இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம டைரக்டா போயிட்டு கேர் 4ன்னு வச்சிடலாம். 4 டிஜிட் தான் இருக்க போகுது அப்படின்னா ஸ்டோர் ஐடி 4 டிஜிட் தான் இருக்குனாக்கா கேரக்டர் போட்டு 4 போட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து ப்ராடக்ட் நேமும் அது வார்ச்சர் 50. ஏன்னா அது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து டேட்டுக்கு வந்து டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு வந்து என்ன டேட் வைக்கலாம்னாக்கா சேல்ஸ் டேட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ சேல் டேட் வந்து டேட்டா டைப்பு. இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சில சமயம் நம்பர்ல இருக்கும், சில சமயம் பாயிண்ட்ல கூட வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல்லே சொல்லிடலாம். டெசிமல் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து குவான்டிட்டி வந்து இன்டிஜர் நம்பர்ல தான் வரும். ஏன்னா 10, 15 தான் வாங்குவாங்க. 10, 15 அப்படின்ட்டு ஆஃப்லலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் அதில் வரும். ஸோ அடுத்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் அப்படின்ற ஒரு டேட்டா